எக்ஸ்கியூஸ் மீ, இங்க கொஞ்சம் வரீங்களா? என்ன சார்? வெரி வெரி தேங்க்ஸ்ங்கிறதுக்கு மலையாளத்துல என்ன சொல்லுவாங்க? வளர நன்னி. வளர நன்னி. வளர நன்னி. கரெக்ட். சாப்பாடு ரெடியாங்கிறதுக்கு? ஊனு தயாரான. ஊனு தயாரானோ. ஊனு தயாரானோ. கரெக்ட். ஐ லவ் யூ சொல்றதுக்கு? ഞാൻ നിന്നെ പ്രേമിക്കുന്നു. ഞാൻ നിന്നെ പ്രേമിക്കുന്നു. ഞാൻ നിന്നെ പ്രേമിക്കുന്നു. ഞാൻ നിന്നെ പ്രേമിക്കുന്നു. என்ன சொன்ன வெக்கப்பட்டுக்கிட்டு பல்லு வலி மாதிரியே பிடிச்சிட்டு போறா. பெரிய ஆளு பண்ணி வேலை கறிய பிக் பண்ண ஆரம்பிச்சிட்டியா? சே உன் புத்தி ஒண்ணு விட்டு போமாடா. டேய், நான் மலையாளம் கத்துக்கிட்டு இருக்கேன்டா. இங்கயா? பெட்ரூம்ல தான் மலையாளம் கத்துக்கணும். மலையாளம் சொல்லி கொடுக்கிறது சரியான டீச்சர். ஆமா, எனக்கும் கொஞ்சம் மலையாளம் கத்துக்கூட. ஹாய் ஹாய். என்னது நடு வீட்லயே மாடு ஓட்டிட்டு வர்றா? ஓ ஆளு தானே, ஓ லெவல்ல தான் இருப்பா. ஆப்பிள் சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. யாரு உடம்புக்குங்க? நம்ம உடம்புக்கு தான். எனக்கு ஆப்பிள் கிடைச்சது மிச்சம். அடச்சி, அறிவு இருக்கடா உனக்கு? கொஞ்சமாவது மேனஸ் வேணும்டா. ஆப்பிள் திங்கிறதுக்கு வாய் தாண்டா வேணும், மேனஸ் எதுக்கு? அது இல்லடா, அந்த பொண்ணு பாவம். அதான் அவகிட்ட 2 ஆப்பிள் இருக்கு, திங்கிறா. நான் உன்னை தின்னுட்டேன். தேங்க்ஸ் சொல்லக்கூடாதா? தேங்க்ஸ் சொல்லிட்டா போச்சு. ஆர்டினரியா சொல்லக்கூடாதா? நாம என்ன லாண்டரி கணக்காடா பாத்துக்கிட்டு இருக்கோம்? ஆர்டினரி அர்ஜென்ட் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அது இல்லடா, அவள அசத்துற மாதிரி மலையாளத்துல நன்றின்னு சொல்லக்கூடாதா? நல்லா இருக்குமே. டேய், எனக்கு மலையாளம் சொல்லி கூட ப்ளீஸ். மலையாளம். கையெடு. ഞാൻ നിന്നെ പ്രേമിക്കുന്നു. இது கொடுத்தீங்களே, நான் நின்ன பிரேமிக்கணும். ഞാൻ നിന്നെ പ്രേമിക്കുന്നു. காப்பாத்துங்க, மூச்சு முட்டுது, காப்பாத்துங்க. ஆஸ்பத்திரிக்கு சொல்லி அனுப்புங்க. அம்மா, அன்னைக்கு நீ விழுந்ததிலேயே நான் தகர மாதிரி நெளிஞ்சிட்டேன். இப்படி நீ பிடிச்சேன்னா அப்பளமா நொறுங்கிடுவேன். தள்ளுமா. நீங்க ஐ லவ் யூன்னு சொன்னா எனக்கு சந்தோஷமா இருக்காதா? நான் சொன்னா? ஆமா. நான் நின்ன பிரேமிக்கணும்னு சொன்னா ஐ லவ் யூன்னு அர்த்தம்? ஆமா. டேய் கரண் போயிட்டானா? கவுத்திட்டானே பாவி. நன்றின்னு சொல்ல வந்ததை கன்றாவே சொல்லி கொடுத்துட்டான். மறந்துரு, தப்பா சொல்லிட்டேன், அழிச்சிரு, வாபஸ் வாங்கிக்கிறேன். நீங்க எதுக்கு வாபஸ் வாங்கணும்? உங்களுக்கு எனக்கும் கல்யாணம்னு ஜோசியர் அன்னைக்கே தீர்மானமா சொல்லிட்டார்ல. சொல்லிட்டானா? ஜோசியர் சொன்னது என்ன பெரிய பாராளுமன்றத்தில் பட்ட தீர்மானமா? மாத்தவே முடியாததுக்கு. எனக்கு ஒன்ன பிடிக்கல, உங்க அப்பனை பிடிக்கல, இந்த வீடு மட்டும் பிடிச்சிருக்கு. கொஞ்சம் தங்கிக்கிறமே ப்ளீஸ். அப்ப என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டீங்களா? எப்படிமா? எப்படி முடியும்? ஒரு பையன் ஒரு பொண்ணு கூட குடும்பம் நடத்தலாம், ஒரு பையன் ஒரு யானை கூட குடும்பம் நடத்தினா ஊர்காரங்களாம் வாயால சிரிக்க மாட்டாங்க. அப்படியே நம்ம 2 பேரும் குடும்பம் நடத்தினா அதுக்கு பேர் குடும்பம் இல்ல, சர்க்கஸ். நான் கிரவுண்டே இல்லைங்கிற, நீ கிரிக்கெட் ஆடணும்னு சொன்னா எப்படி? நான் ஆடி காட்டுறேன். உனக்கு ஆடணும்னு ஆசை இருந்ததுன்னா ஏதாவது ஒரு பெரிய மலையா பார்த்து தையா தக்கான ஆடு, பிளைன் கிரவுண்ட் ஆயிரும். சேலஞ்ச். என்னது, உயரமான மலையை தரமட்டமா ஆக்கியே தீர்வீங்கறியா? இல்ல, உங்களுக்கு எனக்கு கல்யாணம் நடக்கும். நானும் அதான் சொல்றேன். கல்யாணம் நடக்கும். உனக்கு ஒரு இடத்துல நடக்கும், எனக்கு இன்னொரு இடத்துல நடக்கும். பார்க்கலாமா? பார்க்கலாம். நான் யாரு, எந்த ஊரு, எப்படிப்பட்ட ஆளு, எப்படிப்பட்ட மலைகளை எல்லாம் மீட் பண்ணிட்டு வந்திருக்கேன்னு பொறுத்திருந்து பின்னாடி பாரு. ஆஹா ஆஹா, மஞ்ச கலரு ஜிங்கிச்சான், சிவப்பு கலரு ஜிங்கிச்சான். டேய், என் லைஃப்ல இப்படி கலர் கலரா எல்லா டைப் ஜூஸையும் ஒன்னா பார்த்ததே இல்லடா. ஓப்பனா சொன்னா என்ன பெத்த அம்மா அப்பா கூட உன்ன மாதிரி கவனிச்சுக்கிட்டது இல்ல. உனக்கு நான் எப்படி நன்றி கடன் செலுத்த போறேனே தெரியலையாடா. ஆமா ஆமா, ஓசியில கிடைக்கும் போது நீ இப்படி இல்ல தான் பேசுவ. பேசாம குடிடா. அங்க பாரு, ஏகப்பட்ட ஜூஸுங்களோட உட்காந்துருக்கானுங்க. அநேகமா பில் பே பண்ணாம தான் போறானுங்க. சும்மா இருடி. என்னது சும்மா இருக்கிறதா? வேடிக்கைய பாரு. வா. சாரி. மேல விழுந்து பழகுறதுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா அத வாழ்க்கையில இப்பதான் அனுபவிக்கிறேன். போடுற போட்ல விழுந்த, இப்ப ஆடுற ஹோட்டல்ல விழுற. விழுந்ததான விஷயம் தெரியும். தப்பா நினைச்சுக்காதீங்க, அவ ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு. உங்களுக்கு எங்கேயாவது அடிபட்டுச்சா? ஏய் மிஸ்டர், என்ன நீங்கள் பிக் பாக்கெட்டோ? கான்ஸ்டபிள் சார், கம்ப நீட்டதோட இல்லாம கண்ணா பின்னான்னு பேசாதீங்க. அப்படியே எங்களுக்கு பணம் தேவைப்பட்டதுன்னா ஒரு பேங்கை கொள்ளையடிப்போம், வழிப்பறி பண்ணுவோம், கள்ளக்கடத்தல் பண்ணுவோம். யா கம்ப்ளைண்ட் ஒண்ணுல்ல, நீங்கள் பிக் பாக்கெட். அது சாரு, நான் பிக் பாக்கெட் செய்யல.
அதை விட கொடு ഞാൻ നോക്കിട്ടെ എന്താ ഇത് എടോ എന്താ ഇത് എന്താ എനിക്കേ അറിയില്ലല്ലോ ഇത് ഇവർ யாருன்னு எனக்கு தெரியாது நான் பக்கத்து டேபிள் വരൂ വരൂ സാർ ഞാൻ സ്റ്റേഷനിൽ ഒന്ന് പറയാം വരൂ ஐயோ கொஞ்சம் விடுங்கள ப்ளீஸ் சார் சத்தியமா நான் சொல்றேன் நான் பிப்பாக்கெட் அடிக்கல പോക്കറ്റ് അടിക്കാരനെല്ലാം അങ്ങനെ തന്നെ പറയും ഗുഡ് മോർണിംഗ് സാർ കാലം എന്ത് പറ്റി ഇന്നലെ രാത്രി ഞാൻ ഒരു 5-6 കുറ്റവാളി പിടിക്കാൻ വേണ്ടി പോയി അവരുമായിട്ട് ഒരു ഇടിയും ബഹളം ഒക്കെ ഉണ്ടായി சார் ஒரு பிடிக்கிட்ட புள்ளி நான் பிடிச்சுண்டு ஆ. நமக்கு அவார்டு கிட்டும் சார் അവാർഡ് ആർക്ക് വേണുണ്ടായി ആരുടോ ആ പിടിക്കിട്ട പുള്ളി ഓ നീയോ ഓ നിങ്ങളോ சார் இவ மறுபடியும் பிரச்சனை பண்ணிட்டா എടോ തീർക്കാൻ പറ്റാത്ത പ്രശ്നങ്ങൾ 1000 ഉണ്ടാകും പക്ഷേ ഭാര്യ ഭർത്താവിലെ തീർക്കാൻ പറ്റാത്ത പ്രശ്നം എന്തെങ്കിലും ഉണ്ടോ சார் அதுவும் சாதாரண பொண்டாட்டி இல்ல பைத்தியக்கார பொண்டாட்டி யார் பைத்தியக்கார பொண்டாட்டி சாரே ഞാൻ ഇയാളുടെ വൈഫും അല്ല ഇയാളുടെ ഹസ്ബൻഡും അല്ല ഇയാൾക്ക് പ്രാന്ത് ആർക്കാണ് ഭ്രാന്തിന് ഇന്നലെ എനിക്ക് മനസ്സിലായി കൊച്ചേ ഭാര്യ ഭർത്താവ് ഇടയ്ക്കുള്ള പ്രശ്നം വീട്ടിൽ പോയി തീർത്തുകൂടെ சாரே இயாள் ஒரு பிக் பாக்கெட் ஏடி ஐயோ கட்டின புருஷனை போய் பிக் பாக்கெட்னு சொல்லலாமா ஒண்ணு நான் இல்ல എന്റെ അമ്മേ! நம்ம கிட்ட ஒருத்த அடிக்கடி மோதினால அவன் இப்ப வசமா மாட்டிக்கிட்டான் அவனை என்ன பண்ற பாரு ஏய் வேணாண்டி பாவண்டி நீ நீ என்ன சுத்தி சுத்தி நெருங்குவ ஏன் தெரியுமா நீ என்ன காதலிக்கிறல்ல நான் ஒன்னு நெவர் ஏய் பிராத்ரா